ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான எக்ஸ்டென்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால வாட்ஸ்அப்ல மல்டிபிள் மெசேஜ் ஒரே கிளிக்ல வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு வந்து பிசினஸ் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சோ நீங்க ஒரு பிசினஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து பாருங்க பிசில எப்படி ஆட் பண்றது, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, தென் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசில வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா rocket.send.io அந்த வெப்சைட் வந்து போயிருங்க. சோ இங்க நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு குரோம் இருக்கும். சோ உங்களோட ப்ரௌசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம பிசியில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் சென்டர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேவரட் சிம்பிள் வந்து காட்டும். இந்த சென்டர் பட்டன் செலக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டார் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சில ஆக்சரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்றது அந்த மாதிரி வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஹைலைட் அன்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எனேபிள் பண்ணும்போது நம்ம என்னென்ன மெசேஜ் எல்லாம் படிக்காம வச்சிருக்கோமோ அது நமக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகும். அதுக்கப்புறம் பிளர் ரீசன்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு அந்த மெசேஜ் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துட்டு பிளர் ஆயிரும். அப்புறம் கீழே இருக்கிறது பிளர் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்ட்டு ஸோ உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பிளர் ஆயிரும். அதுக்கப்புறம் பிளர் கான்டாக்ட் இமேஜ், நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே ஹைட் ஆயிரும். இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்றீங்க அந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மொத்தமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளர் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் நம்ம இது எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிசில வந்து ஸ்ப்ரெட் ஷீட் அதை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க நமக்கு வந்து நேம், மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ உங்களோட கஸ்டமரோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கஸ்டமரோட நேம் வந்து போட்டிருக்கேன். ஒன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட்ல வந்து பாத்தீங்கன்னா CSV அப்படின்னு ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபைல் ஃபார்மேட் செலக்ட் பண்ணி அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் பட்டன் செலக்ட் பண்ணலாம். இந்த சென்டர் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர் லிஸ்ட், அதுக்கப்புறம் அப்லோட் CSV இருக்கும். அந்த அப்லோட் CSV சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காலம் 1 நேம் இருக்கும். அது காலம் 2 மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன நம்பர்ல எக்ஸல் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துரும். அதுக்கப்புறம் மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மெசேஜ் வேணும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீரைட் மெசேஜ் வித் AI கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ராஜ் ஸ்டோர்னு வச்சிருக்கேன். அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சூசிங் ராஜ் ஸ்டோர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ரீரைட் மெசேஜ் வித் AI கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து காட்டுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பிடிச்சிருக்கு. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆர் வீடியோ வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அட்டாச் இமேஜ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிசியில் வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். நான் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷன் அதுக்கு வேண்டி ஜஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் கீழே நமக்கு வந்து சென்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர்லாம் மேலே என்டர் பண்ணியிருந்தோமோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து போக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து பாருங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் எல்லாமே அவங்களுக்கு வந்து போயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த மெசேஜ் வந்து பாருங்க நம்ம ஸ்டோர்ல வந்து இப்போ ஒரு சில ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. அதை மென்ஷன் பண்றதுக்கு அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த CSV ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலம் 2 மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நம்பர்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எது வேணா அட்டாச் பண்ணிக்க முடியும். தென் அட்டாச் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்ட் வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். அதுவே உங்களுக்கு எல்லாமே சென்ட் ஆயிரும். இங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே சென்ட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் CSV ஃபைல் தான் அப்லோட் பண்ணணும்னு வந்து கிடையாது. ஸோ நம்மளே மேனுவலாக நம்பர் என்டர் பண்ணி கூட நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு நம்பர் என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் கமா வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்டாச் இமேஜ் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சென்ட் ஆயிரும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு வந்து ஒரு பெய்ட் எக்ஸ்டென்ஷன். நம்ம ஒரு மந்த்துக்கு வந்து 200 மெசேஜ் தான் மேக்ஸிமம் சென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நமக்கு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 3 பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ, பவர் யூசர், அதுக்கப்புறம் பவர் யூசர் ஆனுவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணணும், மல்டிபிள் மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரியே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆக்சரிஸ் வந்து பார்த்தோம். அதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்க எப்ப ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எடுக்கிறீங்க அந்த டைம்ல நமக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் மெசேஜ் எல்லாமே கம்ப்ளீட் ஹைட் பண்ணிக்க முடியும். நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சென்டர் பட்டன் செலக்ட் பண்ணி நம்மளால மேனுவலா நம்பர் என்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஷீட்ல வந்து நீங்க நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் போட்டு கஸ்டமர் டீடைல்ஸ் சேவ் பண்ணிட்டு CSV ஃபைல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் CSV கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் மெசேஜ் டைப் பண்ணிட்டு அட்டாச் இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இமேஜோ வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனலா சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண எல்லா நம்பருக்கும் வந்து மெசேஜ்
சென்ட் ஆயிரும். பிசினஸ் ரன் பண்றீங்க, அதாவது அப்டேட் வந்து கஸ்டமர் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.